ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். 22ஆம் தேதி பகல்காமில் நடைபெற்ற தாக்குதல். தினந்தோறும் ஒரு அமைச்சரவை கூட்டம், ராணுவ உயரதிகாரிகள் கூட்டம், பிரதமர் ஆலோசிக்கிறார், ரகசிய கூட்டம் நடத்துகிறார் அப்படின்னு பல செய்திகள் இருந்தது. ஒரு சாமானியனுடைய கேள்வியாக, கோபமாக இன்னும் ஏன் பதில் சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் பல மூலைகள்ல இருந்து, பல திசைகள்ல இருந்து வந்தது. ஆனால் ராணுவம் நேரம் பார்த்து மிகச் சரியாக துல்லிய தாக்குதலை நடத்தும் அப்படின்ற பதில் மட்டும்தான் நம்பும்படியாக, சந்தேகிக்கும்படியாக பல பேர் இருந்தாங்க. ஆனால் நேற்று இரவு நடந்த மிக அதிரடியான தாக்குதல், இந்த தாக்குதலினுடைய வீரியம், தாக்குதலினுடைய தன்மை, தாக்குதலினுடைய அந்த சரியான விஷயம் செஞ்சது அப்படின்ற பார்த்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா இந்தியா தான் அப்படின்ற பேச்சுக்கள் உலக அளவில் வருது. இருந்தாலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான நோக்கம் என்ன, எப்படி தாக்குதல் நடத்தப்பட்டது, இன்னைக்கு இந்தியா நாடு தழுவிய ஒரு ராணுவ ஒத்திகை அறிவிச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல யாரும் எதிர்பார்க்காத வகையில, ஏன் இந்தியர்களே எதிர்பார்க்காத வகையில இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்குது. இந்த நேரத்துல நம்மோடு கர்னல் தியாகராஜன், ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி இணைந்திருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நான் ஆரம்பிக்கும் போது சொன்னதான், நானே உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்கேன், ஏன் சார் இவ்வளவு லேட் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தேன். பட் இதுக்கெல்லாம் இப்போ நம்மளே கண்ணாடி முன்னாடி நின்று கொட்டிக்கிற மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. 23 நிமிடங்கள், 9 நிலைகள், 80 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் கம்பைன்டு அட்டாக்கா பார்க்கப்படுது. ஸ்கால்ப் மிசில், ஹேம்பர் மிசில், ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர், உங்களுடைய பார்வை என்ன சார் முதற்கட்ட தகவல்? முதற்கட்டமாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது அந்த வார்த்தையிலேயே உணர்ச்சி பூர்வமாக இருக்கின்றது. அதை பத்தி நான் சொல்றேன். சிந்தூர் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அணுவிலும் உணர்ச்சி பூர்வமாக, உணர்வு பூர்வமாக நாம் இந்த தாக்குதலை செய்திருக்கின்றோம் அப்படிங்கிறது தெரிய வருகின்றது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எப்படி ஒரு தீபாவளி வர்றப்ப ஒரு சந்தோஷம் வருமோ, எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகை வரும்போது சந்தோஷம் வருமோ, அது மாதிரி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு இருக்கு. நம்மளுடைய தீவிரவாதிகளை துவம்சம் செய்திருக்கின்றோம் அவர்களுடைய இடத்திற்கு சென்று அப்படின்னு முப்படைகளுக்கும் மிகப்பெரிய பாராட்டு. அவர்களுடைய அந்த மிக துல்லியமான அவர்களுடைய அந்த ஸ்கெட்ச் போட்டு டைமை டிசைட் பண்ணி, அது மாதிரி எந்த சமயத்தில் போக வேண்டும், எப்படி டிசெப்ஷன் பண்றது, யாருக்கும் எதிர்பாராத நாள்ல எப்படி போயிட்டு ஒரு அட்டாக் பண்றது அப்படின்னு டிசெப்ஷன் பண்ணி, எந்தெந்த டார்கெட்டை, ரொம்ப துல்லியமான டார்கெட்டை செலக்ட் பண்ணி, ரொம்ப சென்சிட்டிவான டார்கெட்டை செலக்ட் பண்ணி துல்லியமாக அடித்து தும்சம் செய்திருக்கின்றார்கள். இது ஒரு உலகத்தில் இருக்கின்ற ராணுவம் ஒரு கேஸ் ஸ்டடியா, அவருடைய ராணுவத்தை எப்படி மேம்படுத்தணும் இது மாதிரி அட்டாக் பண்றதுன்னு அப்படிங்கிறதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடியான ஒரு விஷயமா இதை நான் பாக்குறேன். முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு 9 இடம், அதாவது ஜெய்ஷ் இ முகமதுடைய ஒரு 4 இடங்கள், அதுக்கப்புறம் லஷ்கர் இ தொய்பாவுடைய 3, அப்புறம் ஹிஸ்புல் முஜாஹிதீனோட 2 இடங்கள் அப்படின்னு பார்க்கலாம். இவ்வளவு 9 இடங்கள் தவிர்த்திருக்காங்க. இதுல நம்ம பார்த்தோம்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இடமும் இருக்கு, பாகிஸ்தானுக்கு உள்ள இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸும் இருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பஹல்பூர் பத்தி நம்ம பேசலாம். அதுல மசூத் அசார் அவருடைய கோட்டை, அந்த இடத்துல தான் ஜெய்ஷ் இ முகமது இருக்கின்றது, அவருடைய இயக்கம் இருக்கின்றது, அவருடைய ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜெய்ஷ் இ முகமதை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இந்த பஹல்காமுக்காக நம்ம பதிலடி மட்டும் கொடுக்கல. இது 1999 காயங்களை இன்று ஆற வைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, IC 814 நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். 1999 ஹைஜாக் பண்ணப்பட்டது. அதற்கு விடுவிக்க சொன்னது மசூத் அசாரை விடுவிக்க சொன்னாங்க. நம்ம விடுவிச்சோம். நம்மளுடைய பயணிகளை திருப்பி கொண்டு வந்தோம். மறக்க முடியாது அந்த விஷயத்த. ஸோ அந்த மசூத் அசாரினுடைய அந்த மாஸ்டர் பிளான்ல தான் அந்த 1999 ஹைஜாக்கும் நடந்தது. அதை தாண்டி 2000ல நம்ம பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசம்பிளி அட்டாக்கும் இப்பதான் நடந்தது. அதுக்கப்புறம் 2001 நம்ம மறக்க முடியாது வாழ்க்கையில். நம்மளுடைய கோவிலாக கருதப்படும் நம்மளுடைய பார்லிமெண்ட் அட்டாக் உண்டானது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா 2016 பத்தான்கோட்டுடைய அட்டாக்கு, 2019 புல்வாமா அட்டாக். இத்தனை தீவிரவாத செயல்களுக்கு பெரிய செயல்கள் தான், சிறு செயல்கள்லாம் நான் இதெல்லாம் கணக்கிடல.
மிகப்பெரிய செயல்கள் அப்படின்னு நம்ம வந்து வரலாற்றுல வந்து டைம்லைன் பார்க்குறப்ப, இவ்ளோ செயல்கள் புரிந்த அந்த மசூத் அசாரினுடைய அந்த ஜெய்ஷ் இ முகமது அந்த ஹெட் குவார்ட்டர் வந்து நம்ம பால்பூருக்கு போயிட்டு அரௌண்ட் 100 கிலோமீட்டர் தாண்டி பாகிஸ்தானுடைய டெரிட்டரியில போயிட்டு, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல பாகிஸ்தானுடைய டெரிட்டரியில போயிட்டு, அங்க வந்து நம்ம வந்து அடிச்சிருக்கோம். அது யாரால் அவர்கள் வந்து காப்பாற்றப்படுகின்றார்கள், யாருடைய பாதுகாப்பில் இருக்கின்றார்கள்னா, அவருடைய பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய பாதுகாப்பில் இருக்கின்றார்கள், ஐஎஸ் உடைய பாதுகாப்பில் இருக்கின்றார்கள். அந்த இடத்துல போயிட்டு நமது ராணுவம் அதை வந்து தகர்த்திருக்கின்றது மிக துல்லியமாக. இது வந்து புல்வாமாக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு பெரிய ஒரு இது கிடையாது, பழிவாங்கும் இது கிடையாது. 1999 எவ்வளவு அட்டகாசம் செய்ததோ அது எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு வந்து அவர்களை வந்து நம்ம கொடுத்திருக்கின்ற பதிலடி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அதுல ரொம்ப எனக்கு வந்து பெருமையா இருக்கு, ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. நிச்சயமாக நேயர்களுக்கு வந்து நான் பெற்ற அதே இன்பம், அதே அந்த சந்தோஷம் அவர்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த உற்சாகம், அந்த தெம்பு, அந்த மகிழ்ச்சி, இது வந்து ஒரு பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மகிழ்ச்சி வந்து நமக்கு வந்து கிடைக்காது. அது மாதிரி நம்ம பார்த்தோன்னா முர்ஜிக் அப்படிங்கிற இடம், இது 30 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் தட் லாகூர். இதுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான டார்கெட் 2 டார்கெட் பத்தி இன்னைக்கு நான் சொல்றேன். முதல்து நான் சொல்லிட்டேன். இப்ப 2வது இந்த டார்கெட். லாகூர்ல இருந்து 30 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இது. இது ஹெட் குவார்ட்டர் ஆஃப் லஷ்கர் இ தாய்பா. ஹஃபீஸ் சையத் இதுதான் அவருடைய தலைவர். அங்க தான் இருக்காரு, அவர் இருந்தார் அவரு. இவரை ஏன் இந்த டார்கெட் ஏன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, 26/11/2008 நம்மால் மறக்க முடியாது. நம்மளுடைய சகோதர சகோதரிகள், குழந்தைகள், ராணுவ வீரர்கள், காவல் படையினர் எல்லோருமே வந்து மும்பையில் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மிக மோசமான ஒரு அடி நமக்கு கிடைத்தது. அப்பொழுது இருந்த தலைமை வந்து ஒரு சிறந்த ஒரு தலைமையாக இல்லை. எந்த விதமான நம்ம ஆக்ஷன் எடுக்காம நம்ம வந்து விட்டுட்டோம். ஈவன் 1999 நம்ம வந்து சொல்லிட்டு வரலாம் அந்த விஷயத்த. ஸோ அதை வந்து விட்டுட்டோம் நம்ம அந்த விஷயத்த. அதனால அதுக்கு வந்து பதிலடி எப்ப கொடுக்காம விட்டுட்டோமே அந்த ஒரு ஆதங்கம் வந்து எல்லோரிடம் இருந்தது. அந்த மும்பை அட்டாக்குக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பதிலடி, அந்த அவருடைய ஹெட் குவார்ட்டரை வந்து நம்ம தும்சம் செய்திருக்கின்றோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுல ஒரே ஒரு மகிழ்ச்சி வந்து குறைவாக இருக்கு. என்னன்னா, இந்த 2 இடமும் வந்து நம்ம தாக்குதல் செய்த பொழுது நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய மசூர் ஆசாதாக இருக்கட்டும், இல்லைன்னா ஹஃபீஸ் சையதாக இருக்கட்டும், அவர்கள் வந்து அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் தாக்குதல் எப்ப வேணாலும் வரும். நிச்சயமா அது டார்கெட்ல இருக்கும் இந்தியாவினுடைய. அதனால இந்த இடத்த விட்டு எங்கேயாவது போயிடலான்னு பாகிஸ்தான் ராணுவமும் ஐஎஸ்ஐயும் எங்கேயாவது கொண்டு போயிட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல வந்து சேஃபா வச்சிருப்பாங்க. அப்படி வைக்க தவறி இருந்தால் அவர்களுடைய அந்த அவர் ஜன்னத்துக்கு அமுச்சு வச்ச அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி நமக்கு வந்து வந்து அடையணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அப்படி வந்தா இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த தாக்குதலானது நான் முதல்லயே நம்மளுடைய நேயர்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காவோ இல்ல ஏர் ஸ்ட்ரைக்காவோ மட்டும் இருக்காது. தரைப்படை, விமானப்படை அல்லது தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை இணைந்து செயல்படக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 2வது நான் வந்து சொல்லியிருந்தது, நம்ம ப்ரீவியஸ் நம்மளுடைய இந்த பதிவை அவங்க பார்த்திருந்தாங்கன்னு தெரியும். 8ஆம் தேதி வந்து இதனுடைய அட்டாக் வந்து இருக்கும். 7ஆம் தேதி நள்ளிரவில் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். சாரி 7ஆம் தேதி நள்ளிரவு முடிஞ்சு 12 மணிக்கு முடிஞ்சு ஏர்லி இந்த மார்னிங் 8 வரும் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த அட்டாக். ஆனால் 24 மணி நேரம் முன்பு வந்திருக்கின்றது. அதாவது வந்து ஒரு க்ளோஸா ஒரு 24 ஹவர்ஸ் டிஸ்டன்ஸ்ல வந்து நான் வந்து என்னுடைய கணிப்பு வந்து சரியாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். நிச்சயமாக இதுல வந்து ஒரு பெரிய டிசெப்ஷன் அவங்க பண்ணாங்க. இல்லைன்னா என்னால ரொம்ப கரெக்டா என்னால சொல்லியிருக்க முடியும். இந்த டயத்துக்குள்ள அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ரெடிக்ஷன் ஏன்னு கேட்டா அவங்க இன்னைக்கு கொடுத்திருக்கிற சிவிலியன்ஸ்க்காக கொடுத்திருக்கிற அந்த மாக் ட்ரில், அந்த ஒத்திகை, அது வந்து எனக்கு வந்து என்ன வந்து ஒரு டிசெப்ஷன் பண்ணிடுச்சு. ஏன்னா ஒரு ஒத்திகை இருக்கும்போது முன்னாடி அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு திடமான ஒரு நம்பிக்கை இருந்தது. இதே நம்பிக்கையில் தான் வந்து பாகிஸ்தானும் இருந்திருப்பார்கள். அழகாக அந்த டிசெப்ஷன் அது போல அவங்களும் நினைச்சிருப்பாங்க தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த கன்ஃபியூஷனை கொடுத்திருக்காங்க, வேணுமே கொடுத்திருக்காங்கன்னு நம்ம நினைச்சிருக்கோம். கொடுத்திருக்காங்க. ஆமா, நிச்சயமாக அழகா வந்து ஒரு டிசெப்ஷனை கொண்டு வந்து மடை மாற்றத்தை இப்படி கொண்டு வந்துட்டு இங்கேருந்து வந்து அழகா அந்த டயத்துல போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. மிக சாதுரியமாக, மிக துல்லியமாக, மிக ராணுவத்தினுடைய திறமையை வந்து உலகிற்கு காமிக்கக்கூடிய, ராணுவத்தினுடைய ஒரு வலிமையை காமிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்டாக்கா வந்து இது வந்து நான் பார்க்கிறேன். முப்படைக்கும் வந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களும் வந்து மகிழ்ச்சியில் வந்து திளைத்திருக்கின்றார்கள். ஒரு கூடுதல் ஒரு விஷயம் வந்து சொல்லணும். உணர்வு பூர்வமானது. ஒவ்வொரு மக்களினுடைய மனதை தொடக்கூடிய ஒரு விஷயம். நம்ம போய் போரிடலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த போருக்கு என்ன பேர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இன்று காலையில்
ஒரு தொலைக்காட்சியில் நான் தான் ஃபர்ஸ்ட் அதை பத்தி நான் சொன்னேன். இந்த பேர் ஏன் வந்து செந்தூர்ன்னு ஏன் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட்ல வந்தது. பேர் எதுக்கு குடுத்துருக்காங்கன்னு. அப்பதான் என்னுடைய மைண்ட்ல வந்து உதித்தது. என்னுடைய வந்து அ மனதில் வந்து உதித்தது. செந்தூர் என்பது வந்து ஒரு பெண் திருமணமான பின் அவர்கள் வைத்துக் கொள்கின்ற அந்த திலகம், அந்த பொட்டினுடைய பெயர் செந்தூர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த பெண்களினுடைய கணவர்களை அவர்கள் வந்து கொன்று தீர்த்தார்கள். அவருடைய சிந்தூருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கம் ஏற்பட்டது. அவர் வைத்திருக்கின்ற அந்த திலகத்திற்கு வந்து திருமணமான பின் வைத்திருக்கின்ற அந்த ஒரு நெத்தியில் வைத்திருக்கின்ற அந்த திலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பங்கம் ஏற்பட்டது. அந்த பங்கத்தை பழிவாங்குவதற்காக சிந்தூர் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். பாருங்க, அதாவது நம்மளுடைய ராணுவத்தினுடைய தலைமையாக இருக்கட்டும், நம்ம வந்து இந்தியாவினுடைய தலைமையாக இருக்கட்டும், பாரத பிரதமர் திரு மோடியாக இருக்கட்டும், உணர்வுகளுக்கும் வந்து மதிப்பு கொடுக்கின்றார்கள். உணர்வுகளையும் புரிந்து கொள்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள். சோ ஆகையால் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அடியானது உணர்வு பூர்வமானது, ஒரு இராணுவ பூர்வமானது, ஒரு அரசியல் பூர்வமானது, ஒரு நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு தற்காப்புக்கானது அப்படின்னு வந்து பார்க்கலாம். என்ன மனதை தொட்டது வந்து அதனுடைய பெயர் வச்சாங்க, அந்த சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. ரியலி வந்து அந்த யார் வந்து அந்த காயின் பண்ணாங்களோ, அந்த பேரை வந்து கொடுத்தாங்களோ, ஹேட்ஸ் ஆஃப் டு தம், ஹேட்ஸ் ஆஃப் டு தம். சார், இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இந்த அட்டாக்கோட முடிஞ்சிருதா, இல்ல பார்ட் 1 தான் முடிஞ்சிருக்கா, இல்ல இப்பதான் பிகின் ஆயிருக்கா அப்படின்ற பல கேள்விகள் வருது. 2வது கேள்வி சார், பாகிஸ்தான் மிலிட்டரி வந்து எந்த அளவுக்கு பேனிக் ஆயிருக்கு அப்படின்றத மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க. பாகிஸ்தானுடைய அதாவது இந்தியாவுடைய தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ராணுவ செய்தி தொடர்பாளர், பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி அப்படின்ற ஒரு வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுக்காரு சார். காஷ்மீர்ல சீஸ் ஃபயர் மீறி அங்க ஃபயர் கொடுத்திருக்காங்க. 7 பேர், 3 பேர்ல இருந்து 7 அப்பாவி பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்கன்ற செய்திகள்லாம் வந்திருக்கு. இது இன்னும் அடுத்த லெவல் எக்ஸ்கவேஷன்னா என்ன நிலைக்கு போகும் சார்? ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்த போதும், ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய அப்பாவி மக்கள் வந்து அவங்களுடைய ஷெல்லிங்னால, அவங்களுடைய வந்து மோட்டார் ஷெல்லிங்னால, அவர்களுடைய வந்து ஆர்ட்டிலரி ஷெல்லிங்னால, அப்புறம் வந்து லாங் ரேஞ்ச் ஃபயர் எல்எம்ஜி அது மாதிரி அவங்களுடைய அந்த ஃபயர் வெப்பன்ஸால அவங்க வந்து இறந்திருக்காங்க. மிகவும் துயரப்படக்கூடியது, மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு நாடாக இருந்தாலும், எஸ்பெஷலி நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம வந்து பார்க்கணும். எப்பொழுதும் நான் செய்வேன், உணர்வு பூர்வத்தை தாண்டி நாம் தேசிய பூர்வமாக சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. தேசமே முதன்மையானது. தேசத்தை தாண்டி எதுவுமே கிடையாது. தேசத்திற்கு அப்புறம் தான் வந்து தெய்வம் வந்து தந்தை, தாய் மத்ததெல்லாம் வரும். தேசமே முதன்மை அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. அப்படி அந்த தேசம் முதன்மை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தேசத்திற்கு நமக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுத்த அந்த விடுதலை போராட்ட அந்த டைம் லைனுக்கு நம்ம ஹிஸ்டரிய பார்க்கும் பொழுது, எவ்வளவு ஆயிரக்கணக்கான தியாகிகள் தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கின்றார்கள் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று. எவ்வளவு தியாகிகள் தன்னுடைய உடைமையை துறந்திருக்கின்றார்கள் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று. எவ்வளவு தியாகிகள் தன்னுடைய உறவுகளை துறந்திருக்கின்றார்கள் இந்த நாட்டிற்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று. எந்த ஒரு நாடு நம் மீது வந்து படையெடுத்தாலோ, எந்த ஒரு தீவிரவாத இயக்கம் நம் நாட்டிற்கு நுழைந்தாலோ, அவர்களுக்கு நாம் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும். அப்படி பதிலடி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த போர் என்ற பொழுது சேதம் என்பது ஏற்படும். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. வருத்தமான விஷயம் தான். ஆனால் ஆனால் let me finish. ஆகையால் நம்ம சுதந்திரத்தை நாம் பேணி காக்க வேண்டும் என்றால், நம் அமைதியை பேணி காக்க வேண்டும் என்றால், இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து நமக்கு மிக முக்கியமானது. ராணுவத்தை வந்து உபயோகப்படுத்துவது, நம்முடைய ராணுவ டிட்டரன்ஸ், நம்மள வலிமையை வந்து உலகத்திற்கு காமிப்பது வந்து இன்றியமையாது. அதை நாம் இன்று செய்திருக்கின்றோம். சார், 22ல தாக்குதல் நடக்குது. இன்னைக்கு தேதியில் கிட்டத்தட்ட 15 நாட்கள் கழித்து துல்லிய தாக்குதல். பாகிஸ்தான் சிவிலியன்ஸ், பாகிஸ்தான் மக்கள் எந்த விதத்திலையும் உயிர் பலி ஆகிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், பாகிஸ்தான் வான்பரப்புக்குள்ள போக கூடாது அப்படிங்கறதுனால இந்தியாவிலிருந்தே வான்பரப்பை தாண்டி இவ்வளவு திட்டமிடலோட பாகிஸ்தான் மக்களையும் தன்னாட்டு பிரஜை போல பாவித்து தீவிரவாதிகளை மட்டும்தான் ஒழிக்கணும்னு கண்ணும் கருத்துமா இந்தியா செயல்படுது. ஆனா இந்தியா தீவிரவாதிகளை தாக்குதல் பண்ணி கொண்டா அது பாகிஸ்தானுக்கும் தான் நல்லது. ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய மக்கள் மேல துப்பாக்கிகள் நடத்தி 7 பேர்த்த கொலை பண்ணதில்ல சார்.
கண்மூடித்தனமா சொல்றாங்க. யாரு வந்தாலும் சரி சொல்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதைத்தான் பாயிண்ட் அவுட் பண்ணி நான் கேட்கறேன். இது என்ன மாதிரியான இல்ல இது வந்து அடுத்த லெவலுக்கு எஸ்கலேஷனுக்கு வந்து கொண்டு போகக்கூடியது. எஸ்கலேஷன் லேடர்னு சொல்லுவோம். நம்மளுடைய எதிரி வந்து அமைதி காப்பார்கள், நம்ம போல இருப்பார்கள், நம்ம எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. அவர்கள் வந்து அடுத்த எஸ்கலேஷன் லேடருக்கு அவங்க போறாங்க. அடுத்து தாக்குவோம்னு சொல்றாங்க. அவங்க எப்படி தாக்குவாங்க, எங்க தாக்குவாங்க, எதை வைத்து தாக்குவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படி இப்ப கிராஸ் பார்டர்ல வந்து ஒரு அ அ ஒ ஒரு ஃபயரிங் வந்து நடக்குதோ, அது வந்து ஸ்மால் ஆர்ம்ஸ் இல்லன்னா எல்எம்ஜி அப்படி இல்லன்னா மோட்டார் அப்படி இல்லன்னா நீங்க பார்த்தோன்னா ஆர்மர்டோட ஃபயர் வந்து நடக்குதோ அந்த இடத்துல. ஆர்மர்டு இல்லன்னா அ பீரங்கி இதோட நம்முடைய கன்ஸோட ஃபயர் வந்து அந்த பக்கம் நடக்கிறதோ, மீடியம் கன்ஸ் அது மாரி ஃபயர் நடக்குது அப்டின்னா, அதை வந்து இந்தியா பதிலடி திருப்பி குடுக்கும். அதனால தான் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, பார்டர ஒட்டி இருக்கின்ற மக்களை வந்து காலி செய்ய சொல்ட்டாங்க. அந்த இடத்த விட்டு போங்க அப்டின்னு சொல்ட்டாங்க. நம்முடைய மக்கள் வந்து போர்க்காலத்தில் கூட பார்டர விட்டு போமாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்திய ராணுவம் இங்க வரும்பொழுது, அவர்களுக்கு நாங்கள் உயிர் கொடுத்து உதவியாக இருப்போம் அப்டிம்பாங்க. அதுதான் இந்தியாவினுடைய பெருமை. அப்பேற்பட்ட அந்த பெருமை கொண்டது தான் நம்முடைய பாரதம். ஆகையால் போர் வரும்பொழுது நாம் இழப்பு என்பது வரும். அதை வந்து நாம் மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். அது வந்து மிகவும் கடினமான விஷயம். இருந்தாலும் அதை நாம் மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏனென்றால், ஒரு சுதந்திரமான, ஒரு முழுமையான, ஒரு அமைதியான, ஒரு பாதுகாப்பான இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும் என்றால், சில இழப்புகளை நாம் இழந்து தான் ஆக வேண்டும். நாட்டிற்காக, நாட்டு மக்களிற்காக, நாட்டின் முன்னேற்றத்திற்காக. சார் ஆபரேஷன் சிந்தூர் பார்ட் 2 இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா தேவை இருக்கு. அந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இருக்கின்றது. அன்அவாய்டபிள். ஏன்னா அவங்க வந்து ரிட்டாலியேஷன் பண்றோம்னு இருக்காங்க. ரிட்டாலியேஷன் பண்ணும்பொழுது நிச்சயமாக நாம் திருப்பி அடிப்போம். அது வந்து நீங்க என்ன வேணாலும் பேர் வைக்கலாம். நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிட்டோம். அதாவது வந்து இந்த போரை தொடங்கும் பொழுது நம்ம வந்து டிப்ளோமசியில இருக்கக்கூடிய நமது வெளிநாட்டு அ டிப்ளமேட்ஸ கூப்பிட்டு நம்மளுடைய நிலையை சொல்லினோம். உலகத்திற்கு முக்கியமான நாடுகளுக்கு நம்முடைய நிலையை கூறினோம். போருக்கு செல்கின்றோம் என்று கூறினோம். நம்ம வந்து முக்கியமான தீவிரவாத தளங்களை நம்ம வந்து தாக்கினோம். பொதுமக்களுக்கும், ராணுவத்திற்கும் சேதம் விளைவிக்கல அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். நம்மளோட டீப்ரீஃபிங்கையும் முடிச்சுட்டோம். முடிச்சுட்டு வந்து உலக நாடுகளுக்கு சொல்லிட்டோம். அப்ப நாங்க வந்து அங்க போய் தீவிரவாதிகளுடைய இடங்களை 9 இடங்களை நாங்கள் அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப வந்து அவங்க நம்ம மீது தாக்குதல் செய்தால் எப்படி வந்து நம்மளுடைய பாலக்கோட் மாதிரி அவங்க வந்து திருப்பி ரிட்டாலியேஷன் வருவாங்க. வரும்பொழுது 2019 நிலை இன்றைக்கு கிடையாது. மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றோம். நான் சொல்றது அம் அ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நம்ம விமான அ அ இத பத்தி சொல்லும்பொழுது, படை சொல்லும்பொழுது மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கின்றோம். நம்மள்ட்ட மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப அவங்கள்ட்ட F-16 இருந்தது. F-16 வச்சு அவங்க வந்து போரிட வந்தார்கள். அதையும் சுட்டு வீழ்த்தினோம். அது அவங்களுடைய நாட்டுல விழுந்தது. அதுவும் விழலன்னு சொல்லிட்டு சில அவருடைய அதாவது வாய்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அவங்க என்ன பேசுறாங்களோ அப்படியே இங்க பேசக்கூடிய கிளிப்பிள்ளைகள்லாம் இருக்கு. அவங்கலாம் வந்து இன்னும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு வந்து இடம் கொடுக்காத வகையில் இன்று வந்து நம்முடைய தாக்குதல் எல்லோருக்கும் சென்று இருக்கின்றது. அவர் திருப்பி தாக்கினால், அந்த எஸ்கலேஷன் இன்னைக்கு கூட நேரத்துல சொல்லிருக்காங்க திருப்பி சார். தாக்கினால் அதுக்கு திருப்பி அடிப்போம். இன்னைக்கு கூட சொல்லிருக்காங்க சார். 5 ஏர்கிராப்ட நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம். மிக், ரஃபேல், இன்னும் சுகோய்லாம் போட்டோம்னு சொல்றாங்க சார். ஆனா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்ன சொல்றதுன்னா ஒரு பிளைட் வந்து எங்க பார்டருக்குள்ள வந்தது, நாங்க அடிச்சோம். ஆனா அவங்க பார்டர்ல போய் விழுந்துச்சுன்னு சொல்றாங்க. போட்டோஸ் காட்டுங்கன்னு கேட்டா இல்லன்றாங்க சார். ஒருவேளை அந்த மாதிரி 5 விமானங்கள் வீழ்த்தப்பட்டதும் இல்ல. அதாவது வந்து இது நரேட்டிவ்லாம் எதுக்கு அப்டின்னா, புரொபகண்டாயிஸ்ட் அவங்களுடைய வந்து ஸ்லீப்பர் செல் வந்து உலகம் முழுக்க இருக்காங்க. அவங்க உடனடியா வந்து அ ஒரு ஒரு Twitterலயோ, Facebookலயோ உடனடியா வந்து அவங்க பகிர ஆரம்பிப்பாங்க. இந்திய ராணுவம் வந்து அழித்து விட்டது பாகிஸ்தான் ராணுவம். அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து தே ஆர் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் பாகிஸ்தான், சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் வந்து தீவிரவாதம், வெல் விஷர்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் அது மாரி இருக்கிறவர்களும் நெறைய பேர் இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் ஜர்னலிசத்துல கூட ஜர்னலிஸ்ட் கூட நெறைய பேர் இருக்காங்க அது மாரி. அது வந்து நம்ம நாடு வந்து குடுத்திருக்கிற ஒரு சுதந்திரம். என்ன வேணாலும் அவங்க பேசலாம், எப்படி வேணாலும் பேசலான்ட்டு. ஸோ அது ஒரு தனித்தன்மை இந்தியாவோடது. அதையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் போணும். ஆனால் அ இன்றைய நிலையை நாம் பார்க்கும்பொழுது, அவர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய எந்த விஷயமும் வந்து ப்ரூஃப் இல்லாம இது அவங்களுடைய இடத்துல ஊழ்ந்துருக்குன்னா ஃபோட்டோ காமிக்க வேண்டியது தானே, வீடியோ காமிக்க வேண்டியது தானே. வென் தே ஆர் ஷோயிங் த வீடியோ ஆஃப் வந்து அவங்களுடைய அ தீவிரவாதிகள கூடத்த அழிச்சிருக்கோம். அங்க போய் அவங்க ராணுவம் வந்து போய் செக் பண்ணுதுன்னா, அப்ப நம்முடைய ஃபைட்டர் ஃபிளைட்டோட வந்து பிரீகேஜஸையும் காமிச்சிருக்கலாமே.
சேதமடைந்த அந்த பார்ட்டியை வந்து அவங்க காமிச்சிருக்கலாமே, பைலட்டை வந்து காமிச்சிருக்கலாமே, பைலட்டின் நிலை என்னன்னு சொல்லியிருக்கலாமே. ஸோ இந்த ப்ரொபகண்டாக்கு வந்து நம்ம வந்து துணை போகக்கூடாது, மக்களும் துணை போகக்கூடாது. யாராவது மக்கள் வந்து துணை போனால் அவர்கள் வந்து கண்காணிக்கப்படுகின்றார்கள். ரொம்ப கிளியரா நான் சொல்றேன், பின்னாடி வருத்தப்படாதீங்க. எல்லோரும் கண்காணிக்கப்படுகின்றோம். நான் பேசுறேன், என்னுடைய வார்த்தைகளும் கண்காணிக்கப்படுகின்றது. எல்லோரும் கண்காணிக்கப்படுகின்றோம். ஆகையால் இது வந்து தேச துரோக சட்டத்தின் கீழ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா போர்க்கால நிலையில் இருக்கின்றது இந்தியா. ஸோ இந்த நிலையில் தவறான புரபகண்டா வந்து தயவு செஞ்சு பரப்ப வேண்டாம். நாம், நமது நாடு, நமது நாட்டு மக்கள், நமது நாட்டினுடைய இறையாண்மை, இதன் மீதுதான் நமக்கு வந்து அன்பும் பண்பும் பாசமும் உயிரும் இருக்க வேண்டும் தவிர, நம்ம எதிரி நாடான பாகிஸ்தானோடு இருப்பது வந்து எந்த அளவு வந்து சரி அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியல. அது மாதிரி இருக்கிறவர்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்வி சார். இப்ப என்னன்னா, இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட போர் முழும் அளவுக்கான சூழல் உருவாகிருச்சு. தீவிரவாதிகள் தாக்குதல் பண்றாங்க. அதற்கு பாகிஸ்தான் ராணுவம் சப்பக்கட்டு கட்டுது. எங்க பாகிஸ்தான் மண்ணுல தீவிரவாதத்தை நாங்க வளர்த்தெடுக்க மாட்டோம், தீவிரவாதிகளை இங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம். இந்தியா உண்மையிலேயே சொல்லும் குற்றச்சாட்டுல உண்மை இருந்தா அதற்கான புகலிடமாக பாகிஸ்தான் இருக்காதுன்ற ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் வரல சார். இந்தியா எங்களை போர் தொடுக்குது, இந்தியா எங்களை கொள்ளுது, அப்பாவி மக்களை கொள்ளுதுன்ற மாதிரி வேற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் சொல்றாங்க. அவங்களோட வார்த்தை வந்து ஸ்டேட் டெரரிசம் அப்படிங்க. நம்மளே வந்து உருவாக்கி நம்மளே அவங்கள வந்து பழி சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவர்களை திருத்த முடியாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க ரிட்டாலியேஷன் வரும். ரிட்டாலியேஷனுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ஸ்கேல் ஆஃப் வார்க்கு கொண்டு போறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 1971 தவறுதலை திருப்பி அவர்கள் செய்யும் பொழுது அப்போது இரண்டாதான் வந்து உடைந்தது. இது வந்து 3 பாகமாவோ அல்லது 4 பாகமாவோ பாகிஸ்தான் உடைந்து சிதறுவதற்கான வழியை வந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது நடந்தால் வந்து நிச்சயமாக அது நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்கும். மிக்க நன்றி சார். இந்த முக்கியமான தருணத்துல உங்களுடைய நன்றி. நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம். நேர்களே, மீண்டும் வேறொரு நிகழ்ச்சி சந்திப்போம். இணைந்திருங்கள். தினமலருடன். நன்றி நேர்களே.